தற்பொழுது சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு சிறப்பு காணொளியை காணலாம். Born in the small village of Tanjavur, Dr. Sridhar Vembu grew up amidst modest surroundings, shaped by the challenges and simplicity of rural life. The lack of access to educational resources ignited his determination to break barriers and uplift communities like his own. Dr. Sridhar Vembu's journey from the fields of Tanjavur to becoming a renowned entrepreneur highlights the extraordinary drive and humility that have fueled his lifelong commitment to supporting underserved regions. With his pioneering spirit, Dr. Sridhar Vembu transformed the tech landscape by founding Zoho Corporation, a company that revolutionized the way businesses across the world manage their digital operations. Launching Zoho without external funding, he prioritized product excellence and independence, creating software solutions that became a lifeline for small and medium-sized businesses globally. His vision redefined global tech standards, enabling accessibility, affordability, and innovation on a worldwide scale. In 2019, he was awarded the Ernst & Young Entrepreneur of the Year in India, recognizing his extraordinary achievements in the tech sector. Honored with a Padma Shri in 2021, he was also appointed to India's National Security Advisory Board, signifying his influence on both national and global fronts. As Tamil Nadu Mercantile Bank celebrates its 103rd Foundation Day, we are immensely proud and honored to welcome Padma Shri Dr. Sridhar Vembu as our chief guest. His inspiring journey, unwavering commitment to progress, and deep-rooted values resonate profoundly with our mission. இத்தகைய பெருமை மிகுந்த த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி பத்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களை சிறப்புரையாற்ற வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, தேங்க்யூ, வணக்கம். தமிழே ஸ்பீக் இன் தமிழ் சார். மேபி ஐ வில் ஸ்பீக் இன் தமிழ். நான் உங்கள் எம்டி கேரளாலேருந்து வந்திருக்காரு, அதனால் அவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். ஸோ அதனால் 103வது ஃபவுண்டேஷன் டே அப்படின்றது இந்த மாதிரி எங்கள் ஜோஹோ நிறுவனமே 28 வருஷம் ஆகுது. இது 4 மடங்கு இருந்தால் தான் அது 103க்கு வர முடியும். ஸோ அதனால் இன்னும் லாங் வே டு கோ அப்படின்வேன். இது ஒரு 103 வருடம் இந்த தூத்துக்குடியில் இயங்கி ஒரு 5000 குடும்பங்களுக்கு 103 வருடமாக இந்த தூத்துக்குடியில் இயங்கி 5000 குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து 5000 கோடி ரூபாய்க்கு மேலே ரெவென்யூ, 1300 கோடி ரூபா ப்ராஃபிட், நல்ல ரேஷியோ, பேங்க் சிஸ்டமில் சொல்கிற மாதிரி என்பிஏ ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிசர்வ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரிசர்வ் ரேஷியோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸம்ப்ளரி பேங்க் இது. 103 வருடம் கழிச்சு இந்த ஒரு நல்ல பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம். ஆனால் இப்போ தான் உங்களுக்கு புது சேலஞ்சஸ் என்ன? புது சேலஞ்ச் என்ன? டெக்னாலஜி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த பேங்க் how do we reach the next level in terms of adopting digital technology? இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி முழுக்க எப்படி அடாப்ட் பண்ணுறது, அது எங்கே போகுது? அப்புறம் இன்றைக்கி இன்னொரு சேலஞ்ச் சொல்கிறேன். குளோபலைசேஷன், உலகமயமாக்கிய இது காலத்தில் இருக்கும். இப்போ தூத்துக்குடியில் எங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்குது, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு 30 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஜோஹோ ப்ராடக்ட்ஸை கஸ்டமருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம ஜோஹோ ப்ராடக்ட்ஸ் நான் இப்போ தான் பேசிட்டு வந்தேன். எந்தெந்த கஸ்டமரோட வேலை செய்கிறீங்கன்னு. வியட்நாமில் ஒரு கஸ்டமருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அப்புறம் அந்த மாதிரி அங்கங்கே யூஎஸில் ஒரு கஸ்டமர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்கேயே இந்தியாவிலேயே மும்பை, டெல்லி அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா, ஹைதராபாத் அந்த மாதிரி. ஸோ இதுதான் இன்றைக்கி
குளோபலைசேஷன், உலகமயமாக்கி. தூத்துக்குடியில் ஒரு ஆஃபீஸ் 30 பேர் வியட்நாம் கஸ்டமரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஜோஹோ சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி. இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும், இந்த பேங்க்கோட ஃப்யூச்சர் இந்த உலகத்தில் எப்படி இருக்கும், இதை தான் நம்ம யோசிக்க வேண்டிய தருணம். இப்போ ஒன்று, டெக்னாலஜி அடாப்ஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படின்னா இன்றைக்கி கனெக்டட் பேங்கிங். இப்போ ஜோஹோ சாஃப்ட்வேரும் இப்போ பேங்க்கோட இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், ஜிஎஸ்டி எல்லாமே. இப்போ லோன் வேணும்னா புக்ஸில் இருக்கிற உங்களோட பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக சப்மிட் பண்ணி அசஸ் பண்ணி, ஆன்லைன் அசஸ் பண்ணி வித்தின் ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு லோன் வந்துடும். இந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வந்துடுது. ஸோ இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக அடாப்ட் பண்ணி ஆகணும். அதே சமயம் இந்த 103 வருட பாரம்பரியத்தையே விடக்கூடாது. இது ஒரு பேங்க் மட்டும் இல்லை, ஒரு கம்யூனிட்டி, ஒரு ரீஜனுக்கு அடையாளமும் இது. இந்த ஒரு ரீஜனுக்கு அடையாளம் இது, ஒரு சமுதாயத்துக்கு அடையாளம், இந்த ரீஜனுக்கு அடையாளம், இந்த தென்னகத்துக்கே ஒரு அடையாளம் இந்த பேங்க். அதை இழக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற சேலஞ்சே இந்த உலகமயமாக்கிய உலகத்தில் இருக்கோம், நம்ம எப்படி அதில் நமக்கு உண்மையாக இருக்கிறது, நம்மளோட பாரம்பரியத்துக்கு, நம்மளோட ட்ரெடிஷன் எல்லாம் எதுக்கு உண்மையாக இருக்குது, இதான் இன்றைக்கி சேலஞ்ச். அதான் இன்றைக்கி இந்த பேங்க் மட்டும் இல்லை, ஜோஹோ நிறுவனம் எல்லாத்துக்கும் இதே சேலஞ்ச் தான் இன்றைக்கி. அதுக்கு தான் என்ன சொல்லுவேன், இப்போ நான் ஒரு ஜோஹோவில் ஒரு ஃபிலாசபி வச்சுருக்கோம், டிரான்ஸ்நேஷ்னல் லோக்கலிசம் அப்படின்னு. எப்படின்னா இது நம்ம தமிழில் சொல்கிறது தான், சென்றிடுவீர் எட்டு திக்கும் செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உலகம் முழுக்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் நம்முடைய தனித்துவத்தை, நாம் யார் என்ற அடையாளத்தை இழக்கக்கூடாது தான் சொல்லுவேன். உலகத்தில் இன்னைக்கு கூட நம்ம டீம், தூத்துக்குடி டீமில் சொன்னேன், நீங்கள் பல மொழிகள் கற்றுக்க வேண்டியிருக்கும். இப்போ கஸ்டமர் வியட்நாம்லேருந்து வராங்க, அந்த கஸ்டமர் மிடில் ஈஸ்ட்லேருந்து வராங்க, இந்த கஸ்டமர் ஜெர்மனிலேருந்து வராங்க. அப்படின்னா இங்கே ஒருத்தர் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னேன். பல மொழிகள் பேச வேண்டும், ஆனால் நமக்குள்ளே பேசும்போது தமிழில் பேசணும். அதுதான் உண்மை. பல மொழிகள் தெரிந்தாலும் நமக்குள்ளே பேசும்போது தமிழில் பேசுவோம். இங்கே இருக்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழில் பேசுவோம். இதுதான் அடையாளம் அப்படின்னு. இந்த அடையாளத்தை இழக்கக்கூடாது. இதுதான் நம்ம இந்த டிரான்ஸ்நேஷ்னல் லோக்கலிசம் அப்படின்றத எப்படி சொல்லுவோம்னா, ரூட்டட், வேறு ஒன்றி இருப்போம், கனெக்டட், எல்லாவற்றையும் தெரிந்து கனெக்டாக இருப்போம். இந்த ரூட்டட் அண்ட் கனெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சேலஞ்ச் தான் இந்த பேங்க்குக்கு. ரூட்டடாகவும் இருக்கணும், இந்த சமுதாயத்தில் கால் ஊன்றி விதையூன்றி இருக்கணும், கனெக்டடாகவும் இருக்கணும், எல்லாவற்றிலும் எல்லா உலக நிலவரம் முழுக்கும் தெரியணும், உலகளாவிய நிறுவனங்களோட வேலை செய்யணும். அந்த மாதிரி அதுதான் இன்றைக்கி சேலஞ்ச். இதுக்கு டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். இப்போ தென்காசியில் உட்காந்து என்னால் எப்படி இந்த கம்பெனியை நடத்த முடிகிறது அப்படின்னா டெக்னாலஜி தான், டிஜிட்டல் டெக்னாலஜி. நான் கார்த்தால 3 மணி 4 மணிக்கு எழுந்துச்சு நான் யூஎஸ்ஏ டீமோட கால் இருக்கும். அப்புறம் போன வாரம் தான் ஜப்பான் டீமோட பேசினேன். இது மாதிரி அப்பப்போ கால் இருக்கும். ஆனால் எல்லாமே தென்காசிலேருந்து பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியோட நம்மளோட அட்வான்டேஜ். இது முன்னாடி இந்த ஒர்க் அவுட் சோர்சிங் அப்படின்வாங்க. அந்த அவுட் சோர்சிங்கிற வார்த்தை இப்போ போயிடுச்சு. இப்போ அதுக்கு புது வார்த்தை வந்துடுது, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னு. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற நல்ல டேலண்ட் வேணும், எங்களோட கிரிட்டிக்கல் ஒர்க்கெல்லாம் இந்தியாவில் தான் செய்கிறோம் அப்படின்னு. முக்கியமான வேலை டிசைன், ஆராய்ச்சி, மேம்பாடு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு. அந்த வேலைகள்லாம் இப்போ இந்தியாவை நோக்கி வருது, தமிழ்நாட்டை நோக்கி நிறையா வருது. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரில் இந்தியாவிலேயே பெரிய நகரமாக சென்னை இருக்குது. இப்போ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அந்த ஜாப்ஸை, அந்த வேலை வாய்ப்பை தூத்துக்குடிக்கு எப்படி கொண்டு வருது, திருநெல்வேலிக்கு எப்படி கொண்டு வருது, தென்காசிக்கு எப்படி கொண்டு வருது, மதுரைக்கு எப்படி கொண்டு வருது, அந்த சேலஞ்ச் தான் நமக்கு அடுத்தது. அதில் தான் இந்த பேங்க்குக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது. அதாவது இந்த மாதிரி புதிய தொழில் முனைவோர், டெக்னாலஜியில் இருக்கிறவங்க,
அவங்களை எப்படி ஊக்கம் கொடுக்கறது, இந்த ஏரியாவில் இருக்கிற தொழில் முனைவோரை எப்படி ஒரு எம்எஸ்எம்இன்னு சொல்கிறதும் அதுலேருந்து ஆரம்பித்து உலகளாவிய கஸ்டமரை எப்படி பிடிக்கிறது, அதை எப்படி அவங்களோட கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த பேங்க்கோட அடுத்த சேலஞ்ச். அதே மாதிரி இந்த பேங்க்கும் இன்னொரு ஒரு ரோல் இருக்குது. நம்ம எப்படி நினைக்கிறோன்னா ஒரு வங்கி மட்டும் இல்லை, இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல தூத்துக்குடி நகரத்துலேயோ இந்த தென்னகம் முழுவதும் ஒரு பிஸ்னஸ் கிளைமேட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அவங்களுக்கு நெட்வொர்க் பண்ணுறது, தொழில் முனைவரெல்லாம் கனெக்ட் பண்ணி விடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்க வைக்க வேண்டியது, இந்த இன்குபேஷன் சென்டர் நடத்துறது, இந்த ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் இப்படி செஞ்சாதான். ஏன்னா தூத்துக்குடியோட வியாபார நிறுவனங்கள் பெருகினாதான் இந்த பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் பெருகும், இந்த பேங்க்கோட இன்கம் ப்ராஃபிட் பெருகும். ஸோ த growth ஆஃப் திஸ் ரீஜன் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த growth ஆஃப் த பேங்க். அப்படின்னு இந்த ரீஜன் முழுக்க வளர்ந்தாதான் இந்த பேங்க் வளர முடியும். அந்த வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ ஜோகோ நிறுவனம் அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். நம்ம இந்த மாதிரி இன்குபேஷன், ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் இதெல்லாம் செய்கிறோம். இப்போ தென்காசியில் ஒரு ஸ்டார்ட் அப் தென்காசி அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வச்சோம். இப்போ வாய்ஸ் ஆஃப் தென்காசி அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அது வழியாக ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் அதெல்லாம் செய்கிறோம். அதே இப்போ பல இடங்களில் செய்யலான்னு இருக்கோம். இப்போ வாய்ஸ் ஆஃப் தூத்துக்குடி எப்படி செய்யலாம், வாய்ஸ் ஆஃப் திருநெல்வேலி, வாய்ஸ் ஆஃப் மதுரை, ஒரு இடத்துலையும் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட், டெக்னாலஜி ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதை பரப்பணும். இது நம்ம லோக்கல் பேங்க்கோடு ஒத்துழைச்சா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது நமக்கு. என்ன குறிக்கோள்? இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தோட மக்கள் தொகை எடுத்துப்போம். இங்கே ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க, 18-20 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். தென்காசி மாவட்டம் 14-15 லட்சம் இருக்கும். தென்காசிக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். அந்த மக்கள் தொகை எஸ்டோனியா அப்படின்ற கண்ட்ரியோட மக்கள் தொகை தான். யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற எஸ்டோனியாவும் தென்காசி மாவட்டமும் ஒரே மக்கள் தொகை. அப்போ எஸ்டோனியா வளர்ச்சி அடைந்த நாடாக முடிந்தால் தென்காசியை வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக ஆக முடியாது. அப்படி கேட்பேன். தூத்துக்குடியும் ஆக முடியாது, திருநெல்வேலியும் ஆக முடியாது, மதுரையும் ஆக முடியாது. இந்த கேள்வி தான் நமக்கு அடுத்த கேள்வி. அடுத்த 25 வருடம், அடுத்த 50 வருடத்தில் எந்த மாதிரி வளர்ச்சி வர வேண்டும்? வளர்ச்சி வந்த பிறகும் வளர்ச்சியோடு நமது பாரம்பரியம், நமது கலாச்சாரம் அதை இழக்காமல் வளர்ச்சி வேண்டும். அதான் இன்றைக்கி சேலஞ்ச். அதில் இந்த மாதிரி ரூட்டட் அண்ட் கனெக்டட் நிறுவனங்கள் தேவை. நான் இந்த ஊர் சொந்தம், இந்த ஊரில் தான் இருப்பேன், அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரணும். இதுதான் நமக்கு பெரிய சேலஞ்ச் இன்றைக்கி. இது முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் தென்காசிக்கு உட்காந்துட்டேன். தென்காசி வந்த காரணமே இதையெல்லாம் செய்து காட்டணும். இப்போ என்னோடய ஸ்லோகனே ரூரல் டெவலப்மெண்ட் த்ரூ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு. ரூரல் டெவலப்மெண்ட், கிராம வளர்ச்சி த்ரூ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு வழியாக கிராம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நமது அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவும். அப்துல் கலாம் சொன்னது புரா அப்படின்னு ஒரு விஷன் கொடுத்தாங்க, ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஒரு கிராமங்களில் எப்படி நல்ல வசதிகளை உருவாக்கி கொடுப்பது அப்படின்னு. அதுதான் ரூரல் டெவலப்மெண்ட் த்ரூ ரிசர்ச் டெவலப்மெண்ட்டும் இந்த புறாவும் கனெக்டட். இப்படி தான் நமக்கு செய்யணும். இதுதான் நமக்கு குறிக்கோள். அதற்கு இந்த மாதிரி வங்கி மிகவும் முக்கியம். ஏன்னா நீங்கள் தான் இந்த ரீஜன் முழுக்க உங்களுக்கு தெரியும். இங்கே தான் உங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்குது, எல்லா ஊர்லேயும் பிரான்ச் இருக்குது. கடையத்தில் எனக்கு பக்கத்துலேயே பிரான்ச் இருக்குது. இந்த நெட்வொர்க்கை நல்லா உபயோகப்படுத்தணும். எப்படி உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கிளைமேட், இங்கே இருக்கிற பல்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை உபயோகப்படுத்தி எப்படி நம்ம டிஜிட்டல் ஏராக்கு மூவ் பண்ணுறது, புதுவிதமான பிஸ்னஸ் இங்கே உருவாகணும், நல்ல வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டுதல் உருவாகணும். நம்மளோட இப்போ ஜிடிபின்னு சொல்கிறோமே, இந்த ஜிடிபி பர் கேபிட்டா இன்றைக்கி நமக்கு ஒரு $2,500-3,000 இருக்கும் இந்த ஏரியாலாம். எஸ்டோனியா $30,000 இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. $30,000 ஒரு வருஷத்துக்கு. நம்மளை மாதிரி 10 மடங்கு இன்கம் இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி 10 மடங்கு எடுத்துகிட்டு போகுது? இதுதான் நம்ம குறிக்கோள். இப்போ 10 மடங்கு ஆக்கினா இந்த பேங்க்கோட இன்கம், பேலன்ஸ் ஷீட், ரெவென்யூ எல்லாமே 10 மடங்கு ஏறும். ப்ராஃபிட் எல்லாமே 10 மடங்கு ஆகும், ஈஸியாக ஏறும். ஸோ அதுதான் குறிக்கோள். ஸோ க்ரோ வித் த க்ரோத் ஆஃப் அவர் ரீஜன், க்ரோத் ஆஃப் அவர் டிஸ்ட்ரிக்ட், க்ரோத் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. அதான் நமக்கு வேணும். அதுதான் என்னோட குறிக்கோள்.
இது இன்னொரு 100 வருடம் நடக்கணும் இந்த பேங்க் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. வணக்கம்.